Hello everyone, இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 2 ஓட செகண்ட் லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ்னா என்னது, அது என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னா என்னது, நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னா என்னது அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Software requirement specification is a detailed document that outline the requirements for a software system. So வேற ஒண்ணுமே கிடையாது. சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன்னா ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ எதை பத்தின டாக்குமெண்ட்னா நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம்க்கு என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படும், அதோட ஹார்ட்வேர் எப்படி இருக்கணும், சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும், இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும், நான் ஃபங்க்ஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டீடைல்டா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றோம். அதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன். ஓகேவா? The requirements include functionality, performance, security and other constraints. So இந்த requirements எல்லாமே functionality-ஆ இருக்கலாம், அது என்னென்ன functions எல்லாம் perform பண்ணுங்க இருக்கலாம், இல்ல performance-ஆ இருக்கலாம், அது response time எவ்வளவு இருக்கணும், so இது மாதிரி performance எல்லாமே இருக்கலாம், security இருக்கலாம், இல்ல ஏதாவது constraints-ஆ இருக்கலாம். So இப்படி எல்லாம் பார்த்து requirements-அ ஒரு document-ஆ ரெடி பண்றதுக்கு பேர் தான் software requirement specification. இது எக்ஸாம்ல கேட்கிறப்ப நமக்கு explain software requirement specification with an example கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அது எந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிளா இருக்கலாங்கிறத பார்ப்போம். இது நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்ததுதான். ஸோ என்ன எக்ஸாம்பிளா இருக்கலான்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஏ லைப்ரரி சிஸ்டம். ஸோ இந்த லைப்ரரி சிஸ்டம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லைப்ரரி சிஸ்டம், ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம், ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸோ இதை மாதிரி யூஸ் கேஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டாலும் நம்ம இப்ப லைப்ரரி சிஸ்டம் வச்சு பார்ப்போம். இந்த யூனிட்ல லைப்ரரி சிஸ்டம் வச்சு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ரயில்வே வச்சு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதணும், இல்ல ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வச்சு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும். ஸோ ஒரே இதான் கேட்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம லைப்ரரி சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைப்ரரி சிஸ்டம்னா என்னங்கிறது பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ லைப்ரரி சிஸ்டம்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்ப காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ்ல ஒரு லைப்ரரி வச்சிருப்போமா, அந்த லைப்ரரிக்கு ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ண போறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் எப்படி இருக்கணும், அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல யூசர்ஸ் யாரெல்லாம் யூசர்ஸ் இருப்பாங்க, இப்ப அந்த புக் எடுக்கிறவங்க, இப்ப டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸா இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த புக்கை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே யூசர்ஸ். ஓகேவா? ஸோ யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த யூசர்ஸ் வந்து லாகின் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இப்பதான் நம்ம சாஃப்ட்வேர் சிஸ்டம் வருது. இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல என்ன இருக்கும், நம்ம டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ்ல என்னது, இந்த புக்கை பத்தின இன்ஃபர்மேஷன், நம்ம லைப்ரரியில என்னென்ன மாதிரிலாம் நம்ம புக்ஸ் வச்சிருக்கோம், எத்தனை புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேட்டா பேஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இப்படி டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த யூசர் வந்து லாகின் பண்ணுவாங்க. ஸோ லாகின் பண்ணக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு புக் தேவைப்படும். இந்த டேட்டா பேஸ் ஃபுல்லாத்தையும் அவங்க ஒன்னொன்னா தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை சர்ச் பண்றதுக்காக ஒரு சர்ச்னு ஒன்று வச்சிருக்கணும், ஒரு சர்ச்ங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்கணும். ஸோ அந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி அந்த புக்கை இந்த டேட்டா பேஸ்ல இருந்து அவங்க தேடிக்கலாம். தேடினதுக்கு அப்புறம் அந்த புக்கை அவங்க எடுக்கணும். ஸோ அந்த புக்கை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்கணும். ஸோ இதை மாதிரி நீங்களா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியா யோசிச்சு நீங்க இப்படி ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் டெவலப் பண்ண போறீங்க. ஸோ இதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இப்படி அவங்க புக் எடுத்துட்டாங்கன்னா, இந்த புக் எடுத்துட்டாங்க, இவங்களுக்கு இந்த புக் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து ரிப்போர்ட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் யூசரோட லாகின், ஒரு டேட்டா பேஸ், ரிப்போர்ட் ஜென்ரேஷன் எல்லாத்துலயுமே கண்டிப்பா வரும். இதை தாண்டி அதுல உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இங்க வந்து புக் எடுக்கிறோம், புக் வந்து பாரோ பண்றோம். ஸோ இதை மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் மாறிட்டே இருக்கும். லைப்ரரி சிஸ்டம்னா புக் வச்சு வரும், இல்ல ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம்னா டிக்கெட்ஸ் வச்சு வரும், இல்ல ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ், அது அட்டெண்டன்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வச்சு வரும். ஸோ இப்படிதான் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து லைப்ரரி சிஸ்டம். ஸோ புக்கை வச்சு நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லையும் பார்க்க போறோம். ஓகேவா? சோ பாருங்க, இப்ப லைப்ரரி சிஸ்டம்ல வந்து there is a single interface provided to multiple databases. சோ நிறைய டேட்டாபேஸ் இருக்கும், நிறைய லைப்ரரிஸ் இருக்கலாம். சோ ஒவ்வொரு லைப்ரரியிலுமே நிறைய புக்ஸ் இருக்கலாம். சோ எல்லாத்துக்குமே ஒரே இன்டர்ஃபேஸ் தான், ஒரே சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான் நம்ம டெவலப் பண்ண போறோம். These databases are the collection of articles from different libraries. சோ நிறைய லைப்ரரிஸ் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு லைப்ரரி இருந்துச்சுன்னா
அந்த எல்லா லைப்ரரியிலுமே நிறைய புக்ஸ் இருக்கும், அதோட கலெக்ஷன்ல இந்த டேட்டா பேஸ்ங்கிறது. ஓகேவா? Here a user should be able to search, read, download and print any articles from any library. ஸோ நிறைய லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரியில இருந்து நம்ம புக்கை ரீட் பண்ணிக்கலாம், இல்ல அந்த புக்கை தேடலாம், ஃபர்ஸ்ட் தேடி அதை ரீட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா அந்த புக்கு இப்ப இதே தான் ஆஃப்லைன் லைப்ரரி ஆச்சு, அந்த புக்கை பாரோ பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம ரெடி பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த சர்ச், ரீட், டவுன்லோட், பிரிண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்மளோட சிஸ்டமோட ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இங்க சர்ச் பண்ண முடியணும், அந்த புக் எடுத்து ரீட் பண்ண முடியும், டிஸ்பிளே ஆகணும், அதை டவுன்லோட் பண்ண முடியணும், பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு சிஸ்டம் கேட்டாலும், லைப்ரரியை கேட்டாலும் சரி, இல்ல ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் கேட்டாலும் சரி, இல்ல ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கேட்டாலும் சரி, டாக்குமெண்ட் இதே ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இதுல ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப லைப்ரரினா அது ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும், ரயில்வே ரிசர்வேஷனா அது ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும், ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனா அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் தான் மாறும், மீதி எல்லாமே முக்காவாசி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு இந்த சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, நம்ம சிஸ்டம் வந்து என்னதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, எதை பத்தின சிஸ்டம் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்றோம். பாருங்க, the library management system is developed for handling the basic library activities for various users such as student, staff and librarian. So நம்ம லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எது கொடுக்குறோம், ஒரு சில லைப்ரரி ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்றது, புக் எடுக்கிறது, புக்கை ரீட் பண்றது, இதை மாதிரி லைப்ரரி ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த சிஸ்டம் ரெடி பண்றோம். யாருக்காக? ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல லைப்ரரியனா இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த சிஸ்டம் ரெடி பண்றேன் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுல உள்ள ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த சிஸ்டம், இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து எந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்க எழுதிருக்கோம் பாருங்க, the system should record all the details of the student, staff and book. ஸோ யார் வந்து புக் எடுத்தாலும் அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிஸ்டம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். செகண்ட், the system should allow to create an account for the new student. யாராவது ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கணும். ஓகேவா? தேர்டு, the system should allow to delete the account if the student leaves the college. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு போயிருவாங்களா ஃபைனல் இயர்ஸ், ஸோ அவங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கணும். இது மூணாவது ரெக்குயர்மெண்ட். ஸோ நாலாவது, இது எல்லாமே நம்மளால ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நாலாவது பாருங்க, the system should allow to add the books if new books are purchased. ஸோ இப்போ நான் ஏதாவது புதுசா ஒரு புக்கு பர்ச்சேஸ் பண்றேன்னா அந்த புக்கு லைப்ரரியில வைக்கும் போது அதோட டீடைல்ஸையுமே அந்த சிஸ்டம்ல நம்ம ஆட் பண்ண முடியணும். நெக்ஸ்ட், the system should allow to delete the books if the books are old. ஸோ இப்போ லைப்ரரியில இருக்க புக்ஸ் வந்து நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல பழசாயிடுச்சு அப்படின்னா அந்த புக்கை நான் மாத்துறேன் அப்படின்னா அதோட ரெக்கார்டை வந்து இந்த சிஸ்டம்ல டெலீட் பண்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்கணும். அடுத்து, the system should display the availability of book. ஸோ ஒரு புக் இருக்கா இல்லையான்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சர்ச் பண்ணும்போது அந்த புக் இருக்கா அப்படிங்கிற அந்த அவைலபிலிட்டியுமே சிஸ்டம் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அடுத்து, the system should allow to select the book. ஸோ அப்படி அவைலபிலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கை வந்து செலக்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்கணும். அடுத்து, the system should generate the daily or monthly report. ஸோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து புக் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையுமே டெய்லி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கும் கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ இது எல்லாமே லைப்ரரி சிஸ்டமோட ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், நம்மளால எழுதுறதுதான். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் கேட்டாங்கன்னா அதுக்கும் நீங்க ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஓனா எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும்தான் மாறும், இது நம்மளா எழுதுற லாஜிக். ஸோ லைப்ரரினா இதான் பண்ண போறோம் அப்படிங்கிற லாஜிக் தான். ஓகேவா? ஸோ இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ். நம்மளோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், இன்டர்ஃபேஸ்னா என்னது, ஃப்ரண்ட் எண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் அந்த சிஸ்டம் பாக்குறேன், இந்த சிஸ்டம் யூஸ் பண்றப்ப அங்க டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இன்டர்ஃபேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்ங்கிறது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். GUI-னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் வந்து எப்படி இன்டராக்ட் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அதை சொல்லுது. பாருங்க, the login screen will be displayed to enter the username and password. ஸோ இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு லாகின் ஸ்கிரீன் தான் காமிக்கும். அந்த லாகின் ஸ்கிரீன்ல நான் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ண அப்புறம் தான் இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் நான் யூஸ் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் என்ன வரணும், ஒரு லாகின் ஸ்கிரீன் வரணும். இதை மாதிரி ஒரு லாகின் ஸ்கிரீன் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ லாகின், அதில் யூசர் நேம் என்டர் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ், பாஸ்வேர்ட் என்டர் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ், சைன் இன் இல்லைன்னா சைன் அப். ஒரு புதுசாக யாராவது வந்தாங்கன்னா சைன் அப் கொடுக்கணும், இல்ல அவங்க பாஸ்வேர்ட் மாத்திட்டாங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கணும். ஸோ இது நார்மலா உள்ள லாகின் ஸ்கிரீன். இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ செகண்ட் வேற ஏதாவது இன்டர்ஃபேஸ் வேணும் பாருங்க,
The main menu will be displayed for create account, search, issue or return book for and report generation. ஸோ இப்போ வந்து மெயின் மெனுன்னு இருக்கும். இது எல்லா சாஃப்ட்வேர் சிஸ்டம்லயும் இருக்கும். மெயின் மெனு தான் நம்மளோட முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போ லாகின் பண்ணி உள்ள வந்துட்டேன். உள்ள வந்ததுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கறது இந்த மெயின் மெனு. இதுல என்னென்ன இருக்கு? கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல இஸ்யூ புக், நான் ஒரு புக் இஸ்யூ பண்ணேன், அதுக்கும் இந்த இதுல கொடுத்து நான் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துக்கிறேன். அடுத்து ரிட்டர்ன் புக், ஸோ நான் இப்போ வாங்கிட்டு போன புக்கை வந்து திரும்பி கொடுக்குறேன், அதுக்குமே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறேன். அடுத்து சர்ச் புக், நான் இப்போ ஒரு புக் எனக்கு வேணும், அது இங்க இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து புக் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேஷன், ஸோ நான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ரெண்டாவது இன்டர்ஃபேஸ், இதான் என்னோட மெயின் மெனு. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்க என்ன இன்டர்ஃபேஸ் வேணாலும் எத்தனை இன்டர்ஃபேஸ்னாலும் நீங்க எழுதிக்கலாம். இதான் நம்மளோட மூணாவது ரெக்குயர்மெண்ட்ஸ்ல எழுதுறோம், அதாவது இன்டர்ஃபேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல எழுதுறோம் GUI. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஹார்ட்வேர் எப்படி இருக்கணும், சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும்னு எழுதுறோம். பாருங்க, the system should be embedded in the computers in the library. ஸோ இப்போ நம்ம லைப்ரரியில தானே இருக்கோம். ஸோ இந்த லைப்ரரியில தான் இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் எனக்கு இருக்கணும். ஸோ அந்த லைப்ரரியில உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த சிஸ்டம், இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டமை எம்பெட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதான் ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ், the system must be interfaced with Oracle database. ஸோ எனக்கு ஒரு டேட்டாபேஸ் கண்டிப்பா தேவை. ஏன்னா இந்த புக்கோட டேட்டா எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும்ல, என்னென்ன புக்ல இருக்கு, என்னென்ன புக்ல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, இது மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை. இங்க நாங்க Oracle டேட்டாபேஸை இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்றோம். இதுதான் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்படிதான் இந்த இன்டர்ஃபேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்ல 3 பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், அடுத்து ஹார்ட்வேர் எப்படி இருக்கணும், சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும்னு பார்த்தாச்சு. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம், அடுத்து இன்டர்ஃபேஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பாருங்க. நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்? செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி, அவைலபிலிட்டி. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா சிஸ்டமுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன கேட்டாலும், ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் இது எழுதிக்கலாம், இல்ல ரயில்வே சிஸ்டம் கேட்டாலும் இதை எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, செக்யூரிட்டியில the system administrator should provide password to log on the system. ஸோ சிஸ்டம்க்கு ஒரு அட்மின் இருப்பாங்க, அவங்க வந்து யாரெல்லாம் யூசர்ஸ் வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்றதுக்கு ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்கணும், ஒரு கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், the student should be allowed to access the database to search for a book but not allowed to modify the database. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு புக்கை சர்ச் பண்ணணும்னா டேட்டாபேஸ்ல தான் சர்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக டேட்டாபேஸ்க்கு அவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கணும். ஆனா அந்த டேட்டாபேஸை மாடிஃபை பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்க கூடாது. இதுதான் செக்யூரிட்டிங்கிறது. அந்த டேட்டாபேஸ் மாடிஃபை பண்றது அட்மின் மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதான் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி. the system must be reliable to prevent any unauthorized access. ஸோ இதேதான் செக்யூரிட்டி மாதிரியே தான், வேற ஆத்தரைஸ்டு பர்சன் இல்லாம வேற யாரும் வந்து அசஸ் பண்ணக்கூடாது. இதான் ரிலையபிலிட்டியில. மூணாவது அவைலபிலிட்டி. the system should be available during the college hours. ஸோ காலேஜ்ல லைப்ரரியில இருக்கிறதுனால காலேஜ் எப்பெல்லாம் ஓப்பனா இருக்கோ அப்பெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து அவைலபிளா இருக்கணும். ஸோ இதான் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இவ்வளவுதான் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல, ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எந்த சிஸ்டம் கிரியேட் பண்றீங்களோ அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கீங்க. அடுத்துல என்னென்னலாம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கணுமோ அதெல்லாம் நீங்களா யோசிச்சு ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதிக்கீங்க. அடுத்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்து நீங்களா இமேஜின் பண்ணி ஒரு லாகின் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. மெயின் மெனு இல்லைன்னா இந்த ஒண்ணுக்குமே கிரியேட் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணேன்னா எப்படி இன்டர்ஃபேஸ் வரும், இஸ்யூ புக் கிளிக் பண்ணேன்னா எப்படி இன்டர்ஃபேஸ் வரும், நீங்களா ஒவ்வொன்றுக்குமே இன்டர்ஃபேஸ் டிரா பண்ணிக்கலாம். ஸோ இது யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். அடுத்து ஹார்ட்வேர் எப்படி இருக்கணும், சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும் எழுதிக்கிறீங்க. அடுத்து நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், செக்யூரிட்டி எப்படி இருக்கணும், ரிலையபிலிட்டி, அவைலபிலிட்டி, இந்த 3 எழுதினா கூட போதும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான், இந்த 4 தான்: இன்ட்ரோடக்ஷன், ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், இன்டர்ஃபேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த 4 எழுதுனீங்கன்னா சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளவுதான் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.